குழந்தை செல்வம் இல்லாத பக்தர்கள் அமாவாசை அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைப்போம்மா. அது ரொம்ப பிரசித்தியான ஒன்று. நம்ம சேலம் மாவட்டத்தில் ஆடி மாதம் தோறும் ஒவ்வொரு இல்லத்திலையும் அம்மனுக்கு கும்பப்படையல் பிரசாதம் படைக்கிறது வழக்கம். நான் சின்ன வயசுலேருந்து கும்பப்படையல் பிரசாதம் வருடத்துக்கு ஒரு முறை தான் அம்மாவுக்கு படைச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா உத்தரவு கொடுத்தாங்க, வருடத்துக்கு ஒரு முறை தான் நான் சாப்பிடுவேனா, மாதமும் நான் படையில் சாப்பிடுவேன்னு சொன்ன மாதிரி அம்மா உத்தரவு கொடுத்ததின் பேரில் இப்போ 10 வருஷமாக அம்மா உருவம் அமைச்சு 10 வருஷம் ஆகுது. எங்கள் சின்ன பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் கும்பப்படையல் பிரசாதம் ஆரம்பித்தோம். இப்போ 9 ஆண்டு காலமாக அம்மனுக்கு அமாவாசை தோறும் கும்பப்படையல் பிரசாதம் படைச்சிட்ருக்கோம். பச்சரிசி மாவிளக்கு அடித்து அம்மனை உடுக்கை அடித்து பாட்டு பாடி ஜோதியின் வாயிலாக ஜோதி ஏற்றிடுவோம். சட்டியில் மாவிளக்கு ஏற்றி அந்த தீபத்துக்கு பூஜை இட்டு உடுக்கை அடித்து பாட்டு பாடி அம்மனை வரவழைச்சி அம்மன் முன்னாடி இலையை பரத்தி சாதங்களெல்லாம் அதில் வச்சு மொச்சக்கொட்டை கத்திரிக்காய் குழம்பு வச்சு முருங்கைக்கீரை பொருள் செய்து மாரியம்மனாவே கன்னி தெய்வம், கன்னின்னு சொல்லுவாங்க. கன்னிமாரில் ஒரு தெய்வம் தான் மாரி அப்படிங்கிற வழக்கம் இருக்குது. அதனால் 7 மாவுரண்டை பிடிச்சி ஆகாரத்தில் வச்சு அதில் மூலாதாரமாக இருக்கின்ற சமயபுர மாரியம்மனுக்கு மட்டும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த அம்மாவே அந்த ஆகாரத்தை சாப்பிட்றாங்கன்னு ஐதீகம். அந்த படையில் அம்மனுக்கு படைச்ச படையில் பக்தர்களுக்கு கைப்பிடி பிரசாதம் தான். இதோ படையல் அப்படின்னா இலை போட்டோ அதெல்லாம் கிடையாது. வர பக்தர்களுக்கு கணவன் மனைவி இருவருமே நம்பிக்கையோடு வரணும். அம்மனை மடி சுமக்கணுமா. அம்மனை மடி சுமப்பது அப்படின்னா அம்மனுடைய விக்கிரகம் வச்சுருக்கோம், குட்டியாக விக்கிரகம் வச்சுருக்கோம். அந்த அம்மனுக்கு அபிஷேக பூஜையெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அந்த அம்மனை குழந்தை பேருக்காக வர தம்பதிகள் மடியில் சுமக்கும் போது அது என்ன ஐதீகம் சாமி, எதுக்காக அவங்க மடியில் சுமக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் என்ன முன்ஜென்ம சாபப்பிணி கர்ம பலன் செய்திருக்கீங்க எனக்கும் தெரியாது, உங்கள் முன்னோர்கள் என்ன சாபப்பிணி கர்ம பலன் செய்திருக்காங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. அப்போ உங்கள் அங்கத்தில் என்ன கழுவினி இருக்குது, எந்த காரணத்தினால அந்த வரம் தட்டி கழிச்சு போகுதுன்னு அம்மாவுக்கு தெரியும். அப்போது அம்மாவையே மடியில் குழந்தையாக சுமக்கும் போது உங்கள் அங்கத்தில் இருக்கின்ற கழுவினியாக இருக்கட்டும் முன்ஜென்ம சாபப்பிணியாக இருக்கட்டும் அத்தனையும் உங்கள் அங்கத்திலேருந்து வாங்கிட்டு அவங்க இறங்குவாங்க. அப்போது அம்மாவை இறக்கி வச்சுட்டு உங்கள் அங்கத்தில் இருக்க கழுப்பினி சாபப்பினி கழிந்ததுக்கு பிறகு அந்த கும்ப படையல் பிரசாதத்தை அம்மா சாப்பிட்ட அமிர்த படையலை நாம் வாங்கி சாப்பிடும்போது அங்கம்பட்ட பிணியெல்லாம் வேறறுத்து அம்மா மழலை செல்வத்தை கொடுக்குறாங்க.